ஒவ்வொரு அடி விஜய் எடுத்து வச்சாலும் அது கத்தி மேல நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன் சினிமா யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ சான்ஸ் ஃபார் அ ரீடேக். பட் இன் பாலிடிக்ஸ் உங்களுக்கு அது கிடையாது. இந்த 108 நம்பர் அப்படின்றது அவருக்கு ஒரு குட் நியூஸே கிடையாது. தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு கால இருமுனை போட்டியை உடைத்தெறிந்திருக்கிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். இந்த இமாலய வெற்றிக்காக அவருக்கு கிடைக்கப் போகும் பரிசு என்னவோ முழுக்கிடம்தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வரலாற்று மாற்றத்தை பதிவு செய்துள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. தற்போது காங்கிரசுடன் கைகோர்த்து தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக இருக்கிறார் விஜய். விஜய் தலைமையில் அமையப்போகும் புதிய அரசுக்கு நிதி மேலாண்மை முதல் நிர்வாக செயலாக்கம் வரை பல்வேறு சவால்கள் காத்திருக்கின்றன. கணிசமான அளவில் சட்டப்பேரவையில் பங்கு வகிக்கும் பல சாப்த கால அனுபவம் வாய்ந்த எதிர்க்கட்சிகளை சமாளிப்பதும் பெரும் சிக்கல்தான். இந்நிலையில் விஜய் அவர் முன் இருக்கும் சவால்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பது குறித்து தெரிந்து கொள்ள மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமதிடம் பேசியது DW தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் முதலமைச்சர் ஆகிறாரா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. முதலமைச்சர் ஆவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் விஜய்க்கு இருக்கிறது. ஆனா அவர்கிட்ட அந்த ரிக்வயர்ட் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இல்ல. அப்ப இந்த காங்கிரஸ் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இப்ப விசிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. அதே போல இடதுசாரிகள் ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. IUML முஸ்லீம் லீக் ஆல்ரெடி ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவரு இந்த ஹாஃப்வே மார்க் கிராஸ் பண்றதுக்கான அந்த நம்பர்ஸை அவரு கொண்டு வர்றதுதான் விஜய் முன்பு இருக்கக்கூடிய முதல் சேலஞ்ச். அதே மாதிரி உங்களுக்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த இந்த ஆட்சியை தக்க வைக்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய 2வது சேலஞ்ச். ஏன்னா தினம் தினம் உங்களுக்கு உங்க கூட இருக்கிற MLAs உங்க கட்சிக்காரங்க எல்லாம் உங்க கூட தான் இருக்காங்களா, அல்லது அவர்கள் ஏதாச்சும் ஒரு மிரட்டலுக்கு உட்பட்டோ அல்லது அவங்களுக்கு வேற ஏதாவது நெருக்கடிகள் உட்பட்டோ அவங்க வேற ஏதாவது முடிவுகளை எடுத்துட்டாங்களா அப்படின்ற அந்த பிரச்சனை அப்படின்றது தினம் தினம் இருக்கும். சோ இது உங்களுக்கு எல்லா MLAக்களையும் நீங்க கூடயே வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த MLAs உங்களுக்கு 117 118 அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 2 MLAக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போனாலே ஆட்சி ஆட்டம் கண்டுரும். சோ அந்த இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்றது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். சோ ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறதுக்கு விஜய் என்ன பண்ண போறார் அப்படின்றது உண்மையிலேயே அது ஒரு $1 பில்லியன் குவெஸ்டின். அவர் சொல்லி இருக்கக்கூடிய ப்ராமிசஸ், இப்போ கேஸ் சிலிண்டர் ப்ராமிஸ் இருக்கு. அதே போல மாதம் பெண்களுக்கு 2500 ரூபாய். அவங்க இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் 1,31,00,000 பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. விஜய் நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்ப அந்த எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்றது அது ஒரு ஹியூஜ் நம்பர். அந்த ஸ்கீமை நீங்க டிலே பண்ண முடியாது. நீங்க டிலே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய அவப்பேரை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு 6 சிலிண்டர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காரு. அன்னபூர்ணி 6 சிலிண்டர் திட்டம் அப்படின்னு. இப்ப அந்த 6 சிலிண்டர்களை எங்கிருந்து கொண்டு வர போறீங்க? ஆல்ரெடி கேஸ் தட்டுப்பாடு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதை எப்படி அவர் செய்ய போகிறார் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவர் முன்கூட்டியே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட்லாம் நான் இது பண்ணிடுவேன், வந்தா நிப்பாட்டிடுவேன், அல்லது அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னாரு. அப்போ எந்த அடிப்படையில் அந்த ப்ராஜெக்டை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எப்படி எடுக்கிறாங்க? அதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும், உங்களுக்கு பிசினஸ்மென்ட் வரும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வரும். அதை எப்படி தாக்கு பிடிக்க போறாங்க அப்படின்ற அந்த கேள்வி. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு அப்படின்றத இமீடியட்டா நீங்க ஓவர் நைட்ல சரி பண்ண முடியாது. பட் ஓவர் நைட்ல சரி பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரமும் அது கிடையாது. அப்ப அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை அவர் எப்படி கையாள போகிறார், எப்படி அதை தீர்க்க போகிறார்? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றதுக்காக சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறார். அதுல என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வர போறார் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டுல தலை தூக்கி இருக்கிறது, பெரிய அளவுக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றது தொடர்ந்து அவர் பேசி கொண்டிருந்தார். இப்ப அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை தடை பண்றதுக்கு அந்த நெட்வொர்க்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்றதுக்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறார்? அதே போல பெண்களுடைய பாதுகாப்பு, குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு அடி விஜய் எடுத்து வச்சாலும் அது கத்தி மேல நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒண்ணு காரணம் என்னன்னா அவருக்கு மெஜாரிட்டி கிடையாது.
அவர் வந்து மற்ற கட்சிகளை சார்ந்து இருக்கிறார். ரெண்டாவது வந்து அவரா ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னா, இப்போ விசிகே இடதுசாரிகள்லாம் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து கன்சல்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். அதே போல உங்களுக்கு கேபினெட்ல அவங்களுக்கு வந்து கேபினெட்ல இருப்பதற்கு பங்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு எந்த போர்ட்போலியோ கொடுக்குறாங்க, அந்த போர்ட்போலியோ ஏதாச்சும் குளறுபடிகள் மற்ற விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதற்கும் விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும், விஜய் தான் பதில் சொல்ல வேண்டும். அப்படின்னா விஜய்க்கு வந்து இந்த 108 நம்பர் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து ஒரு குட் நியூஸே கிடையாது. இப்போ ஆட்சி அமைத்தாலும் விஜய்க்கு வந்து இது ஒரு நெருக்கடியை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கும். பாலிசி அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். நீங்க பாலிடிக்ஸ் அப்படின்றது வேற, பாலிசி அப்படின்றது வேற. நீங்க பாலிடிக்ஸ் வந்து நீங்க பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. நீங்க வந்து எதிர்கட்சியாக பயங்கரமா செயல்படலாம், ஆளுங்கட்சியாக உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா நீங்க பயங்கரமா அரசியல் பண்ணலாம், அதெல்லாம் வச்சு பண்ணலாம். பட் பாலிசி அப்படின்றது வந்து நீங்க அப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு பண்ண முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த காலங்கள்ல பாலிசி எடுத்தது. இப்போ ஒவ்வொரு அரசாங்கமும் புதிய புதிய அரசாங்கங்கள் வரும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பாலிசியை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சமூக நீதி தான் இந்த அரசாங்கத்துடைய பாலிசி அப்படின்னா அதை வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. சமூக நீதியை வந்து எப்படியெல்லாம் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது ஒரு பாலிசி, இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்றோம் அப்படின்னா அந்த பாலிசி வந்து ஒரு கண்டினியூட்டியாக மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் வந்து விஜய் உடைய ஆட்சி காலத்திலும் நடக்கும். அதை அவர் மேலும் இம்ப்ரூவைஸ் பண்ணும், அதுல புது ஐடியாஸை கொண்டு வந்து நுழைக்கணும். அப்போ அது வேறு விதமான ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதன் மூலமாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களை விஜய் வகுக்க வேண்டும். இதுதான் விஜய் பண்ணணும். நீங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வந்து விஜய்க்கு இருக்கு. ஒரு பெரிய ஸ்கீம் அவர் கொண்டு வராரு, அது கிளிக் ஆயிருது, மக்கள் அதை வந்து அதன் மூலமாக பயனடைறாங்க அப்படின்னா அது நிச்சயமா வந்து விஜய்க்கு வந்து ஒரு நல்ல பெயரை தான் ஏற்படுத்தும். விஜயுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்கப்படும், ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து தரவா அனலைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நடவடிக்கையில வந்து அவர் பண்ணது தப்பா ரைட்டா அப்படின்ற பல்வேறு கேள்விகளை அவங்க வந்து எழுப்புவாங்க, பல்வேறு விவாதங்கள் நடக்கும். ஸோ பாலிசி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் எல்லாம் பண்ண முடியாது. திமுக ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, நான் வந்த உடனே அதை எல்லாத்தையும் மாத்துறேன் அப்படின்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரே நைட்ல ஒவ்வொரு நைட்ல மாற்ற முடியாது. முதல்ல வந்து அக்கௌண்டபிலிட்டியை வந்து நீங்க பிக்ஸ் பண்ணலாம். அக்கௌண்டபிலிட்டி தான் வந்து உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம். அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி, இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களால வந்து ரொம்ப ஈஸியா பல்வேறு விஷயங்களை மாற்றக்கூடிய அளவுல அதை செய்யலாம். மக்களும் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு அப்படின்னும் போது மக்களுக்கும் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். உங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களோ அல்லது உங்களுக்கு எதிரான அவதூறுகளையோ வந்து உங்களால ஈஸியா ஃபைட் பண்ண முடியும். திமுக அரசாங்கத்துடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவங்க எங்கேயுமே பிக்ஸ் பண்ணல, ரெண்டாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல, மூணாவது வந்து அதிகாரிகள் தான் முடிவெடுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் என்பது வந்துருச்சு. இந்த விஷயங்களை வந்து விஜய் அவாய்ட் பண்ணும். இது வந்து ரொம்ப ஹைலி டேஞ்சரஸான விஷயம். நீங்க அதிகாரிகளுடைய பேச்சை வந்து எந்த வித யோசனையும் இல்லாமல் கேட்க ஆரம்பிச்சார் அப்படின்னா அது நிச்சயமா வந்து ஒரு பெரிய பின்னடைவை தான் கொடுக்கணும். அதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய சேலஞ்ச். பியூரோக்ராட்ஸ் வந்து உங்களை அசிஸ்ட் பண்ணலாம், பியூரோக்ராட்ஸ் உங்களை வந்து கைட் பண்ணலாம், பியூரோக்ராட்ஸ் உங்களுக்கு ஐடியாஸை கொடுக்கலாம், பியூரோக்ராட்ஸ் உங்களை வந்து வழி நடத்தலாம். உங்களுக்கு வந்து இது பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு சார், இல்ல இதை வேற மாதிரி பண்ணணும்னா இந்த சினாரியோ இருக்கு அப்படின்னு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். But decision has to be taken by Vijay. Bureaucrats cannot take decisions on behalf of the chief minister. அதுதான் கடந்த கால திமுக அரசாங்கத்தில் நடந்திருக்கிறது, அதுக்கு முன்பு இருந்த அதிமுக அரசாங்கத்திலும் நடந்திருக்கிறது. சோ அந்த இடத்துல தான் வந்து இந்த அரசாங்கங்கள் பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. அதை விஜய் எப்படி டேக்கிள் பண்ண போறார், இதுதான் உண்மையிலேயே விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்.